நூறு பொம்மை வாங்கு பொம்மை எப்போதும் அப்பா பொண்ணுனா. ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்ஷார்ட்ல இந்த எடிட் எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு பொறுமையா சொல்லி தந்திருப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கொலாஜ் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஏஐ பிளெண்டுன்னு இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஒரு 4 ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ரேஷியோ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு இதில் 9:16 ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே ஸ்க்ரீனில் உங்கள் ஃபோட்டோவில் ஏதாச்சும் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும்னா உங்கள் ஃபிங்கரில் அந்த இடத்துல வந்து டச் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணிவிட்டு மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்குது, எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. அப்படியே மேலே ஹோம் ஆப்ஷன் இருக்குது. இந்த ஹோம் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா இன்ஷாட்டோட மெனு பேஜுக்கு போயிடும். இப்போது வீடியோ ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண அந்த பிக்சரை வந்து செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மேலே டியூரேஷன் ஆப்ஷன் இருக்கும். இந்த டியூரேஷன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பென்சில் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு இப்போதைக்கு நான் 58 செகண்ட்ஸ் வச்சுக்கிறேன். நீங்களும் 58 செகண்ட்ஸ் வச்சு ஓகே கொடுத்து டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ மேலே மியூசிக் ஐக்கான் இருக்கும். இந்த மியூசிக் ஐக்கானை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோன்னு இருக்கும். இதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற வீடியோ சாங்ஸ் ஏதாச்சும் செலக்ட் பண்ணிங்கன்னா அதிலிருந்து ஆடியோ மட்டும் தனியாக பிரித்து கொடுத்துரும். மை மியூசிக் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற MP3 சாங்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இதில் ஒன்று செலக்ட் பண்ணி நான் ஆட் பண்ணிட்டு ப்ளே பண்ணி பார்த்து லிரிக்ஸ் எனக்கு எங்கே வேணுமோ அந்த இடத்துல வச்சு ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு தேவையில்லாத லிரிக்ஸ் வந்து டிலீட் பண்ணிட்டு இதை உங்கள் ஃபிங்கரில் ஹோல்டு பண்ணி பிடிச்சி ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து வச்சுக்கோங்க. எண்டிங்லேயும் உங்களுக்கு தேவையான லிரிக்ஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டு தேவையில்லாததை வந்து டிலீட் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது. இந்த ஃபில்டர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதில் அட்ஜஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான். கொஞ்சம் டார்க்னஸாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டிக் மார்க் கொடுங்க. மேலே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்குது. இந்த எஃபெக்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இதில் பீட்ஸ் அப்படிங்கிறதுல கீழே பார்த்தீங்கன்னா பிளாக்குன்ட்டு ஒரு எஃபெக்ட் இருக்குது. இந்த பிளாக் எஃபெக்டை செலக்ட் பண்ணிட்டு இதில் ஸ்ட்ரென்த்தும் இன்ட்ரவலும் இந்த மாதிரி வேல்யூஸ் வந்து கம்மி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா டிக் மார்க் கொடுத்துட்டு இந்த வீடியோ எஃபெக்டை வந்து வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துருங்க. டிக் மார்க் கொடுத்துட்டு மேலே கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா ஒப்பாசிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஒப்பாசிட்டியை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப டார்க்னஸ் கொடுத்துடாதீங்க, ஓரளவுக்கு கம்மி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. PIP ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த PNG ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் மெட்டீரியல்ஸாக ஜிப் ஃபைலாக கொடுத்துருப்பேன். 1 கிளிக்கில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஜிப் ஃபைல் எப்படி ஓப்பன் பண்ணுறதுனோ டிஸ்கிரிப்ஷன்லேயே ஒரு வீடியோ லிங்க் கொடுத்துருப்பேன். அதில் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த PNGயை வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் சென்டரில் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதையும் வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துக்கோங்க. இப்போ PIP ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு சென்டரில் வைக்கிறதுக்கு ஒரு பிக்சரை வந்து செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ண பிக்சர் இந்த ஸ்கொயர் ஷேப்லேயே வந்து கரெக்டாக இருக்குது. நீங்கள் ஆட் பண்ண பிக்சர் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக இருந்துச்சுன்னா மேலே மாஸ்க் ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து தேர்ட் ஆப்ஷன் கொடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி டிக் மார்க் கொடுத்து அதுக்கப்புறம் இந்த ஃப்ரேம்க்கு ஈக்குவலாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ இதை வந்து வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்ததுக்கு அப்புறமா ஃபில்டர் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபில்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதில் விண்டேஜ் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். இப்போ கீழே உங்கள் ஃபிங்கரை வச்சு அந்த PNG பிக்சரை வந்து டச் பண்ணி பாருங்கள். அந்த ஃப்ரேம்குள்ளே இந்த பிக்சர் போச்சுன்னா உங்களுக்கு ஓகே, இல்லைனா மறுபடியும் மாஸ்க் ஆப்ஷன் கொடுத்து அந்த பிக்சரை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. PIP ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு நான் கொடுக்குற வீடியோ டெம்ப்ளேட்ஸில் உங்களுக்கு பிடிச்ச வீடியோ டெம்ப்ளேட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 டெம்ப்ளேட் கொடுத்துருப்பேன். இதில் ஒன்று செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிட்டு கீழே குட்டியாக பாட்ஸ்மாக இருக்கும். இதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக இது வந்து ஃபில் ஆயிரும். இப்போ மேலே கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா பிளெண்ட் ஆப்ஷன் இருக்கும். இந்த பிளெண்ட் ஆப்ஷன் கொடுத்து ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இந்த டெம்ப்ளேட்டை வந்து டூப்ளிகேட் கொடுத்துட்டு எக்ஸஸாக இருக்கிறத வந்து ஸ்ப்ளிட் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. PIP ஆப்ஷன் கொடுத்து இந்த பட்டர்ஃப்ளை வீடியோ டெம்ப்ளேட்டை வந்து ஆட் பண்ணிட்டு பிளெண்ட் ஆப்ஷன் கொடுத்து லைட் அண்ட் கொடுத்து டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இதை எங்கே வைக்கணுமோ அங்கே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி வச்சுட்டு இதை வந்து டூப்ளிகேட் கொடுத்துட்டே வந்துருங்க. எக்ஸஸாக இருக்கிறத ஸ்ப்ளிட் பண்ணி டெலீட் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் எதை ஃபஸ்ட்டு டச் பண்ணுறீங்கன்னா அதுதான் ஃப்ரண்ட்டில் வரும். ஃபஸ்ட்டு வந்து பிக்சரை தான் நீங்கள் டச் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஃப்ரேம் இருக்குல்ல அதை வந்து டச் பண்ணிக்கணும். கடைசியாக வந்து அந்த பட்டர்ஃப்ளையை வந்து டச் பண்ணிக்கணும். எல்லா பட்டர்ஃப்ளை வீடியோ டூப்ளிகேட் கொடுத்துருப்பீங்களா அதை டச் பண்ணிகிட்டே வந்துடுங்க, மறந்துடாதீங்க.
கீழே இருக்கிற அந்த ஸ்னோ வீடியோவை டச்சே பண்ணிடாதீங்க. டிக் மார்க் கொடுத்துட்டு ஸ்டிக்கர் ஆப்ஷன் இருக்குது. இந்த ஸ்டிக்கர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதில் ஃபஸ்ட்டு ஸ்டிக்கர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மேலே கேலரி மாதிரி ஆப்ஷன் காட்டும். இதை செலக்ட் பண்ணிங்கன்னா கீழே ப்ளஸ் ஐக்கான் காட்டும். இந்த ப்ளஸ் ஐக்கான் கொடுத்தீங்கன்னா உங்கள் கேலரிக்குள்ளே இருக்கிற பிஎன்ஜி ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே இருக்கும். அதாவது நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்த பிஎன்ஜிஸ் எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அது உங்கள் கேலரிக்குள்ளே போயிடும். அதில் இருக்கிற எந்த பிஎன்ஜி ஸ்டிக்கரை வேணால் நீங்கள் ஆட் பண்ணி உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. நான் இந்த பிஎன்ஜி ஸ்டிக்கர் ஆட் பண்ணி இந்த மாதிரி டாப்பில் வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். இதை வந்து வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துட்டு இப்போ மேலேயே எடிட் ஆப்ஷன் இருக்குது. எடிட் கொடுத்து கடைசியில் லூப் ஆப்ஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் இந்த பல்ப் ஆப்ஷன் கொடுத்துட்டு மேலே டியூரேஷன் வந்து ஒரு 1 செகண்ட் அந்த மாதிரி வந்து 2 செகண்ட்ஸ் அந்த மாதிரி வந்து வச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து நீங்களே வந்து செட் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். இதே மாதிரி எவ்வளோ ஸ்டிக்கர்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து வச்சுக்கோங்க. இப்போ டெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு லிரிக்ஸ் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோ எண்டில் ஒரு வீடியோ லிங்க் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் டிக் மார்க் கொடுத்துட்டு ஒன்ஸ் ப்ளே பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்குது. இந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கொடுத்து 1080 or 2K ரெசல்யூஷனில் வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிளான எடிட்டாக இது. நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.